மனை முறிவுன்னு ஒன்று இருக்குது வாஸ்துல. திசை மாறி போயிடும். அந்த மனையை வந்து எஸ்பெஷலி வாங்கவே கூடாது. அது ரொம்ப தேவையில்லாத பெரிய பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன அகலம் நீளம் குறைவாக இருந்தால் கூட நம்ம டயகனல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மனை முறிவு இருக்குது, இப்போ திசை மாறி போயிடும். 20 30 40 டிகிரி மனையை திரும்பிடும். அந்த மாதிரியான மனைகளை வாஸ்து பார்க்குறவங்களுக்கே ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். அந்த மனையில் போய் வீடு கட்டிட்டாங்க இவங்க. கட்டின வீட்டை தான் நான் போய் பார்க்குறேன். பார்த்தா இது ஒரு புலப்படாத ஒரு பல பிரச்சனையாக இருக்குது. அந்த வீடு ஏதோ சொல்ல வருது, அது நல்லா தெரியுது. வீடு கட்டியிருக்காங்க, வடகிழக்கு பாதிப்படையுது. இது எல்லாம் நான் பார்த்துட்டு வரேன். 4 பேருக்கும் இல்லை. அப்போ நான் சில அறிவுறுத்துறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதெல்லாம் உடைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, உடைச்சிடுங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த இதை நான் வந்து மனையை வந்து நான் மாற்ற முடியாதுல்ல, நான் திருப்ப முடியாதுல்ல. ஏன்னா கட்டிட்டாங்க இவங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டிகிரி வைஸு ஒரு இடத்த நான் மாற்றுறேன், கொஞ்சம் மாற்றுறேன். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரேன் இருக்குது. அப்போது அவங்கக்கிட்ட பேசுகிறேன் நான். அவங்கக்கிட்ட பேசும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு புலப்படுது. எப்படின்னா, இவங்களுடைய தாத்தா காலத்திலேயே இந்த பெண் சாபத்துக்கு ஆளாகியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஜமீனாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஜமீனாக இருக்கிறவங்க என்ன மாதிரி தவறுகள் பண்ணுவாங்க, என்ன மாதிரி விஷயத்தை, ஆக்கிரமிப்பு, இடம், இந்த மாதிரி பல விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சாபக்கேடுக்கு விதிவிலக்கு ஆகிப்போச்சு, வந்துருச்சு அந்த விஷயங்கள். சரி, அவரு தான் அப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, அவரோட பையன் வந்து மிலிட்ரிக்கு போகிறார். இது நடந்த கதை. இது மிலிட்ரிக்கு போகிறார். அந்த வீடு சொல்லுது, அது எப்படியாப்பட்ட அந்த வீடு எப்படியாப்பட்ட ஆட்களை வந்து உட்கார வைக்குது பாருங்க இந்த வாஸ்து. அவர் மிலிட்ரிக்கு போகிறாரு. பஞ்சாபில் ஏதோ இருக்கிறாரு, பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பெண் சினதை ஏற்படுது. பெண் சினதை ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுக்குறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு குழந்தையும் கொடுத்துட்றாரு, திருமணம் பண்ணிக்கல. அவர் இங்கே வந்துட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிடுறார். இதெல்லாம் ஒரு 100 50 60 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த பெண் சாபத்துக்கு ஆளாகிறார்.